சிறகின் உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்றைய செய்தி அலசலில் நம்மளோடு இணைந்திருப்பவர் அதியன். வணக்கம். வணக்கம் அதியன். என்னென்ன செய்தி வந்திருக்குன்னு பாப்போமா? ஆரம்பிங்க. இன்று நம்பிக்கை ஓட்டெடுப்பு பெரும்பான்மை நிரூபிக்கிறாரா ஜோசப் விஜய்? ஆமா, இப்ப நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல்ல தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடிகர் விஜய் முதலமைச்சராக இருக்காரு. ஆனா அவங்க தனி பெரும்பான்மையா ஜெயிக்கல. தனி பெரும்பான்மையா வெற்றி பெறணும்னா குறைந்தபட்சம் 118 சீட்டு வேணும். ஆனா அவங்க 107 தான் ஜெயிச்சாங்க. அப்ப விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரி கட்சிகள், இந்திய முஸ்லீம் லீக் இவங்களுடைய ஆதரவோட இப்ப அவர் அமைச்சரவைய உருவாக்கி இருக்கிறார். இன்னைக்கு இவர் பெரும்பான்மையை சட்டமன்றத்துல நிரூபிக்கணும். அப்ப இவருக்கு ஆதரவா 118 பேர் வாக்கு செலுத்திட்டா இந்த அரசாங்கம் பிழைச்சிடும். அப்படி இல்லை என்றால் ஆளுநர் ஆட்சி, அப்புறம் தேர்தல் அப்படின்ட்டு போயிடும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பெரும்பான்மையை நிரூபிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத இன்னைக்கு மதியத்துக்குள்ள நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்து, நாடு முழுவதும் வினாத்தாள் கசிந்ததால் மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு ரத்து. நம்ம மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வே ரத்து செய்ய சொல்றோம். ஏன்னா இந்த மாதிரியான தொடர்ச்சியா இந்த மாதிரி திருட்டுத்தனம் நடக்குது. இந்த நீட் தேர்வு என்பதே நம்ம ஏழை எளிய மாணவர்கள் எல்லாம் எளிதாக மருத்துவ படிப்பு போயிடக்கூடாதுன்னு திட்டமிட்டு மத்திய அரசு கொண்டு வந்ததுதான். எவ்வளவோ பேர் இறந்தெல்லாம் போயிருக்காங்க. ஆமாப்பா, நிறைய தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிருக்கிறாங்க. இப்ப நடந்த இதுல மோசடியா வினாத்தாள் ஏற்கனவே லீக் ஆகி அதனால இப்ப அதை ரத்து பண்ணிருக்கிறாங்க. விரைவில் தேர்வு நடக்கும்னு சொல்றாங்க. தமிழக மீனவர்கள் சிறைபிடிப்பு, மத்திய அரசுக்கு முதல்வர் விஜய் கடிதம். ஆமா, இப்படிதான் எல்லா முதல்வர்களும் இப்படிதான் கடிதம் எழுதிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. இதுக்குன்னு ஒரு சிறப்பான ஒரு நடவடிக்கையை யாரும் இதுவரை எடுத்ததே கிடையாது. கிட்டத்தட்ட இதுவரையும் 800க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்களை சிங்கள அரசு, சிங்கள ராணுவம் சுட்டு கொன்று இருக்குது. நம்ம கிட்ட தான் இந்தியாவில மிகப்பெரிய கடற்படை இருக்குது. தமிழ்நாட்டுல கடலோர காவல் படைன்னு ஒண்ணு இருக்குது. அது எதுக்குத்தான் இருக்குன்னு நமக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. கூட்டுறவு சங்க கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும். நெல் கொள்முதல் நிலைய முறைகேடுகளை தடுக்க நடவடிக்கை. முதல்வர் விஜயை சந்தித்து முறையிட்ட விவசாயி சங்க தலைவர் ஐயாக்கன்னு. இந்த நாட்டுல இருக்கிற பணக்காரன் வாங்கின கடன் எல்லாம் தள்ளுபடி செஞ்சிருவாங்க. விவசாயி பாவம், அவன் பிழைக்கிறதுக்காக வாங்குற கடனை மட்டும் தள்ளுபடி செய்யறதுக்கு இவங்களுக்கு வலிக்கும். அதே மாதிரி நெல் கொள்முதல் நிலையம்னு பாரு, எங்க பார்த்தாலும் நம்ம பேருந்துல எல்லாம் ஊருக்கு போகும்போது மூட்டை மூட்டையை அடுக்கி கட்டி வச்சிருப்பாங்க. அதுல எல்லாம் முளைச்சிருக்கு. நீ கேட்பில்ல, இப்படி ஒழுங்கான நெல்லை வாங்கி விவசாயிகளுடைய கஷ்டப்பட்டு அவங்க விளைவிக்கிற நெல்லை வாங்கி அதை சேமிச்சு வைக்கிறது கூட ஒழுங்கான ஒரு கிடங்கு கிடையாது, ஒரு சேமிப்பு கிடங்கு கிடையாது. இதெல்லாம் புதிதாக பதவியேற்றிருக்கிற முதல்வர் செய்வாரா அப்படின்னு ஐயாக்கண்ணு ஐயா தான் கேட்டு சொல்லணும் நமக்கு. துணை சபாநாயகர் ரவிசங்கர் இருக்காருல்லப்பா. ஆமா ஆமா, இப்ப நண்பர்களோட துணை சபாநாயகர் இருக்கை சர்ச்சை படம்னு போட்டிருக்காங்க. ஆமா ஆமா, இப்ப துணை சபாநாயகர் ஒரு சபாநாயகர்ங்கிறது மிக பொறுப்பான ஒரு பதவி. அது அதே மாதிரி துணை சபாநாயகர் ரவிசங்கர் கொடுத்திருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர். அவரோட நாற்காலியில போய் அவருடைய கூட்டாளி 2 பேரு மாறி மாறி உட்காந்து இசை நாற்காலி போட்டி நடத்திருக்காங்க. இந்த கூத்தெல்லாம் என்னென்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆமா ஆமா, தாவேக்கா அரசு மீது இன்று நம்பிக்கை வாக்கெடுப்புன்னு இவங்களும் போட்டிருக்கிறாங்க. அதிமுகவில் ஒரு அணி எம்எல்ஏக்கள் ஆதரவு அளிக்க முன் வந்திருப்பதால் மகிழ்ச்சி. போய் பார்த்திருக்காங்கன்னா விஜய, நம்ம புதுக்கோட்டை மருத்துவர் விஜயபாஸ்கர், இன்னொரு விஜயபாஸ்கர், எஸ்பி வேலுமணி, CV சண்முகம். அப்ப கட்சியை 2ஆ உடைச்சிட்டாங்க. எடப்பாடி தலைமையில ஒரு அணி, வேலுமணி தலைமையில ஒரு அணியா பிரிஞ்சு இவங்க ஆதரவு தெரிவிச்சா கூட இந்த ஆதரவு கட்சி தாவல் சட்டத்தின்படி செல்லாதுன்னு சொல்றாங்க. இவங்க யாரு? எல்லாம் ஊழல் பெருச்சாலி. இவன் போன ஊழலை ஒழிப்பேன்னு இப்ப சொல்றாரு விஜய். ஆனா இவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்க அத்தனை பேர் யாருன்னு பத்தியெல்லாம் எல்லாம் மிகப்பெரிய ஊழல் பெருவழிகள், லஞ்ச பெருவழி, ஓட்டுக்கு காசு கொடுத்து வெற்றி பெற்ற ஆட்கள். இதை எப்படி விஜய் அனுமதிக்கிறாரு? இதை எப்படி மக்கள் நம்புறாங்கன்னு தெரியல. அடுத்த செய்தியை பாருங்க. அது ஏன் மக்களை பிரிக்கும் சனாதனம் ஒழிக்கணும், சட்டசபையில் உதயநிதி சர்ச்சை பேச்சு. நல்ல செய்திதான். மக்களை சாதியால இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற சனாதனம் அப்படிங்கிற கோட்பாடு எந்த மதத்துல இருக்குது? இந்து மதத்துல. அப்ப ஏற்கனவே ஒரு மாதிரி பேசும், இதே மாதிரி சனாதனம் ஒழியப்படணும்னு பேசும் பொழுது உதயநிதி கிட்ட பத்திரிகையாளர் எல்லாம் கேட்கிறாங்க, நான் எல்லா மதத்திலையும் உள்ள சனாதனத்தை சொல்றேன் அப்படின்னாரு.
பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிறிஸ்தவ மதத்துல இல்ல, ஆமா இஸ்லாமியத்துல இல்ல, சமணத்துல இல்ல, பௌத்தத்துல இல்ல, சீக்கியத்துல இல்ல. ஆனா இந்து மதத்துலதான் அது இருக்குது. பிறப்பின் அடிப்படையில் இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்த சாதி, இவன் இந்த சாதி, இவன் அந்த சாதின்னு. அப்ப சனாதானம்ங்கிறது இந்து மதத்தினுடைய அடிப்படையான கட்டமைப்பு. அது அதை உடைக்க, அப்ப அதை வந்து உடைக்கணும் அப்படின்னு பேசுறவரு அந்த மதத்தை அவர் குறிப்பிடணுமா இல்லையா? ஆமா பொதுவா சொல்லி வச்சிருக்கிறாரு. நம்ம வரவேற்கிறானா, சனாதனத்தை ஒழிக்கிறதுன்னு வரவேற்கணும். ஆனா அவங்க திமுக அதுல உறுதியா கிடையாது. ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறாங்க, திமுகவுல உள்ளவங்க 90 விழுக்காடு எங்களுக்கு வந்து இந்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து துர்கா அம்மையார் வந்து ஒவ்வொரு கோயிலுக்காக, முன்னாள் அமைச்சர் சேகர் பாபோட ஒவ்வொரு கோயிலுக்காக போயிட்டு இருந்தாங்க. பிராமணரை வைத்து சிறப்பு பூஜையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் சனாதனத்துல வராதான்னு மக்கள் கேட்கிறாங்க. அமமுகவில் இருந்து விலகிய திருச்சி மாவட்ட செயலாளர் யாரு? செந்தில்நாதன். இவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில இருந்து விலகி இருக்கிறாரு. டிடிவி தினகரன் கட்சியில இருந்து விலகி அப்ப இவர் தாவேகாவுக்கு போறாரு. நமக்கு நல்லா தெரியுது. அப்படியா? அடுத்த செய்தியை பாருங்க. சட்டசபை நம்பிக்கை ஓட்டெடுப்பில் பங்கேற்க திருப்பத்தூர் தாவேகா எம்எல்ஏக்கு தடை. அதாவது நம்ம இந்த மேலூர் போற வழியில, திருப்பத்தூர் மதுரை போற வழியில இருக்கு பாரு, அந்த திருப்பத்தூர்ல ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்துல அவர் ஜெயிச்சுட்டார். அந்த தொகுதியில தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர். ஆமா, ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்துல முன்னாள் அமைச்சர் திமுகவை சார்ந்த பெரிய கருப்பன் தோத்து போயிட்டாரு. இப்ப அவர் என்னன்னா, அதுல ஏதோ ஒரு மோசடி நடந்திருக்கு. தபால் ஓட்டு வேறொரு பகுதியில இருந்த ஓட்டை இந்த பகுதிக்கு போட்டு விட்டாங்க அப்படின்னு அவர் வந்து உயர் நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. இப்ப உயர் நீதிமன்றம் வந்து உச்ச நீதிமன்றத்திற்கு வழிகாமிச்சிருக்குது. இன்னைக்கு இப்ப அவர் வந்து இன்னைக்கு வந்து ஓட்டெடுப்புல பங்கேற்க முடியாது. அப்ப உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுதோ அதன் அடிப்படையை வச்சுதான் அவர் ஓட்டெடுப்புல பங்கேற்க முடியுமா, அவர் தோத்தாரா ஜெயிச்சாராங்கிற செய்தியெல்லாம் நமக்கு இனிமேதான் தெரிய வரப்போகுது. சட்டப்பேரவை தலைவராக ஜேசிடி பிரபாகர் பொறுப்பேற்பு. நடுநிலையுடன் செயல்படுமாறு எதிர்கட்சிகள் வலியுறுத்தல். ஆமா, இவர் வந்து ஏற்கனவே ஒரு 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நிறைய அனுபவம் உள்ளவர். சட்டசபையை எப்படி வழி நடத்தணும்னு நல்லா தெரிந்தவர். அதனால எல்லா கட்சியும் அவருக்கு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. நீங்க வந்து அவர் தாவேகாவில இருந்து வெற்றி பெற்று சபாநாயகர் ஆனாலும் தாவேகாவுக்கு வந்து நீங்க ஆதரவா இல்லாம எல்லா கட்சிக்கும் நீங்க நடுநிலையா உண்மையா இருக்கணும், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனா இதுவரையும் அப்படி எந்த சபாநாயகர் நடந்துகிட்டதா தெரியல நமக்கு. ஆமா, பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அதுல இவர் என்ன செய்தி போட்டிருக்காங்க, திராவிட மாடல் சனாதனத்தை இந்துக்கள் வீழ்த்துவர் அப்படி போட்டு இந்து மதத்துலதான் சனாதனம் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கே நீதி சொல்லியிருக்கிறாருல, அதுக்கு பதில் அடிக்கிறத இங்க எல்லாம் சனாதனம் இல்லப்பா, இந்துக்கள்கிட்ட எல்லாம் திராவிட மாடல் உங்க கட்சியில தான்ப்பா சனாதனம் இருக்குது அப்படின்னு எதை சொல்றாரு, அந்த குடும்ப அரசியலை சொல்றாரு. கருணாநிதி முதலமைச்சரா இருந்தாரு, அதுக்கப்புறம் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரா வந்தாரு, இப்ப உதயநிதி ஸ்டாலின் வந்து நீங்க பேரவை தலைவராக எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப உங்க குடும்பத்திலேயே தான் எல்லாரும் அமைச்சரா வரணும், பாராளுமன்ற உறுப்பினராக வரணும், முதலமைச்சரா வரணும்னா இதுதான்டா சனாதனம், எங்கள்கிட்ட சனாதனம் அப்படின்னு அவருக்கு ஒருத்தர் பதில் கொடுத்திருக்கிறாரு. அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக நியமனம். இது ரொம்ப முக்கியமான செய்தி. அதிகாரி முதல்வர் விஜயின் ஆஸ்தான ஜோதிடருக்கு அரசு பணி. இவர் வந்து ஜோதிடர், ஜோசியம் பார்க்கிறவர். ஜோசியம் பார்க்கிறவருக்கு சிறப்பு அதிகாரியாக வந்து முதல்வர் விஜய் வந்து அவரை வந்து நியமனம் பண்ணியிருக்கிறாரு. இதுவரையும் தமிழ்நாடு வரலாற்றுல இப்படி நடந்ததே கிடையாது. எல்லா கட்சிக்காரங்களும் இது தவறு அப்படின்னு சொல்றாங்க. ரிக்கி ராதன் பண்டிட் இவர் பேரு. இவர் வந்து விஜயோட தனிப்பட்ட முறையில அவங்க குடும்பத்துக்கு அவருக்கு ஜோசியம் எல்லாம் பார்த்து சொல்றவரு. ஆமா, இதுல என்னன்னா, இவர் ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாரு. யாருக்காச்சும் ஹார்ட் அட்டாக் வந்தா சுலோசனா நமக, ஓம் சுலோசனா நமக அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹார்ட் அட்டாக் சரியாயிடும்னு சொன்னாரு. அவரை பிடிச்சி அரசு பதவியில முக்கியமான அரசு சிறப்பு அதிகாரியா கொடுத்திருக்கிறது வந்து எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. அது வந்து இப்படி எல்லாம் யாரும் பண்ணது கிடையாது, இவங்க செய்யறாங்க. தீ குளித்த தாவேகா நிர்வாகி உயிரிழப்பு. விஜய் ஆட்சி அமைக்க தாமதம் பண்ணாரு. பாருங்க, ஒரு அப்பாவியோட உயிர் அநியாயமா போயிடுச்சு. இப்படி புரிதலற்று இந்த மாதிரி வேலையெல்லாம் எந்த கட்சியில செஞ்சாலும் அது தவறுதான். அது வந்து அசாமில் பாஜக ஆட்சி தொடர்ந்து 2வது முறை முதல்வரான ஹிமந்தா. ஆமா, இப்ப தொடர்ச்சியா 2வது முறையா ஹிமந்தா அங்க வந்து ஆட்சி பொறுப்புல முதலமைச்சராக வெற்றி பெற்றிருக்கிறாரு. இது உண்மையான வெற்றியா
இல்ல ஓட்டு சதி மிஷின்ல நடந்திருக்கா? நடந்த சரியா அப்படின்னு மம்தா பானர்ஜிட்ட கேட்டாதான் தெரியும். இதெல்லாம் இந்த உலகத்துல வளர்ந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகளை அவன் வந்து ஓட்டு மிஷினை கண்டுபிடிச்சவனே அவன் இதுல ஓட்டு சீட்டு தான் நடத்துறான். மிஷினை ஆமா. வச்சு ஓட்டு நடத்தல, தேர்தலை நடத்தல. இங்கதான் இந்த படுவாவியை தான் இந்த கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எஸ்பி வேலுமணி அளித்த கடிதத்தை ஏற்கக்கூடாது, பேரவைத் தலைவரிடம் பழனிசாமி கோரிக்கை. நான் சொன்னல இல்லையா, ஆமா. இப்ப அதிமுகவுல 2வது அணி 2 அணியா பிரிஞ்சிருக்கு. அப்ப வேலுமணி வந்து நாங்க வந்து வெற்றி கழகத்துக்கு, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தர்றோங்கிறத நீங்க ஏத்துக்க கூடாது, ஏன்னா இது வந்து கட்சி தாவல் சட்டத்தின்படி தவறு. அது மட்டுமல்ல, ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதோட ஏறக்குறைய 47 எம்எல்ஏகள் வந்து அதிமுகவில இருந்து வெற்றி பெற்று இருந்தாங்க. இந்த 47 எம்எல்ஏக்களும் நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு, கட்சியின் பொதுச் செயலாளருக்கு நாங்க கட்டுப்படுவோம் அப்படின்னு அவங்க சட்டமன்ற கொறடாவாக அக்னி கிருஷ்ணமூர்த்திங்கிறவரை நியமனம் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் இந்த நியமன கடிதம், இந்த எல்லா கடிதத்தையும் அழைச்சிட்டு போய் முக்கியமான ஆட்கள்கிட்ட எல்லாம் போய் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இவங்க கட்சியை உடைச்சு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தரணும் அப்படின்னு போனா அது செல்லக்கூடாது, அது தவறு, சட்டப்படி தவறு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி போய் சபாநாயகரை சந்திச்சு மனு கொடுத்திருக்கிறாரு. சபாநாயகர் என்ன மாதிரி முடிவெடுக்க போறாருன்னு தெரியல, பொறுத்திருந்துதான் நம்ம பார்க்கணும். திருட்டு பெரியது என்பதால் பரிசும் பெரியதுன்னு கொந்தளிச்சிருக்காரு ராகுல் காந்தி. ஆமா, மேற்கு வங்க தலைமைச் செயலாளர் வந்து சுவேந்து அதிகாரின்னு இப்ப மேற்கு வங்கத்துல வெற்றி பெற்றிருக்கிறாரு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் சார்பில். அவர் வந்து முதலமைச்சர் ஆகிட்டாரு. இப்ப அவருடைய தலைமைச் செயலாளரை யார போட்டிருக்காருன்னா அவருக்கு வேண்டியப்பட்டவரை போட்டிருக்கிறாரு. அதனால அவர் பேர் இந்த மனோஜ் அகர்வால். இவர் யாரு மனோஜ் அகர்வால்னா, இவர் தான் தலைமை தேர்தல் அதிகாரியா இருக்கிறாரு. தலைமை தேர்தல் அதிகாரி இருந்தவரை கொண்டு வந்து அப்ப இவங்களோட உதவியிலதான் இவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்ப அவரை கொண்டு வந்து சீஃப் செக்ரட்டரி மாதிரி போட்டீங்கன்னா அப்ப என்னன்னா, நீ பண்ண திருட்டுக்கு நீ பரிசா பெரிய பரிசு கொடுத்திருக்க அப்படின்னு கிண்டல் அடிச்சிருக்கிறாரு. திருட்டு பெரியது என்பதால் பரிசும் பெரியது அப்படின்னு ராகுல் காந்தி கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. பிரதமர் மோடி மே 15ஆம் தேதி பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் பண்ணி அவர் உல்லாசமா ஜாலியா சுத்தி பாட்டு வருவாரு. நம்ம காசுதான் வீணா போயிட்டு இருக்கு. பிரதமரின் சிக்கன நடவடிக்கை அந்நிய செலவாணியை பாதுகாக்கும். யார் இவரு? பிரதமர் வந்து ரொம்ப சிக்கனமா இருக்காராம். 8000 கோடி ரூபாய தனி விமானம் வாங்கியிருக்காரு. 1000 கோடி 2000 கோடி 8000 கோடி ரூபாயில இவர் ரொம்ப சிக்கனம் பண்ணி கிழிச்சாரு. நீட் வினாத்தால் கசிந்தது எப்படி? எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு கசிந்தது என்ன எப்படின்னு கேட்டு என்ன பண்றது? முதல்ல நீட் தேர்வை ஒழிக்கணுங்கிறதா நம்ம துவக்கத்திலே சொன்னோம். அது போல அப்படி பல்வேறு செய்திகள் செய்தித்தாளில் வந்து இருக்கின்றது. இன்னைக்கு வந்து சட்டமன்றத்துல என்ன நடக்க போகுது, விஜய் நம்பிக்கை தீர்மானத்துல வெற்றி பெறுவாரா என்ன ஏதுங்கிறதெல்லாம் அடுத்த நாளைக்கு எல்லா செய்திகளும் வரும். அதுவரையும் சிறையிலிருந்து நாம வந்து செய்தி அலசல நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.